22/2/2026 சரியான ஞாயிற்றுக்கிழமை மாலை 6:36 நவசக்தி அம்சமாக விளங்கும் 9 சக்தியினுடைய பிரதான சக்தி நாக வடிவில் இருக்கக்கூடியவள் பத்ரகாளி. சுயம்பு வேப்பமரம், வேப்ப மரத்துக்கு அருகாமையில் வராகி அம்மன். இன்றைய அபிஷேக உபயதார் அமெரிக்கா அருட்செல்வர் விஜய நாராயணன். அவங்க குடும்பத்தின் சார்பில் அவங்க ரெண்டு மகள், அவங்க கணவர், அவங்க மனைவி, அவங்க செய்யும் தொழில் குறையில்லாமல் என்றும் 16 மார்கண்டையனைப் போல திருக்கடையூர் அபிராமி அம்மனுடைய அருளோடு எல்லா செல்வம் பெற்று பல்லாண்டு வாழ வராகி அம்மனுடைய அருள் வேண்டும் தாயே. இந்த பூஜைக்கு ஏற்பாடு செய்த அமெரிக்கா சுவாமிகள் கமலா ராமசாமி, அவங்க கணவர், அவங்களுடைய அன்பு மகள் தனலட்சுமி என்கிற லக்ஷ்மி அபிராமி, அவங்க குடும்பம் பல்லாண்டு வாழவும், சிங்கப்பூர் தொழிலதிபர் ஆஷா அம்மையார் அவர்கள் சார்பிலும் அவங்க 2 மகள் திருமணம் நடக்காமல் ரொம்ப அவசரப்படுறாங்க. அவங்க கம்பெனி மிகப்பெரிய சங்கடத்தில் இருக்குது. அந்த கம்பெனி பிரம்மாண்டமாக விளங்கணும், கடன்லாம் அடைச்சிட்டு கோடிக்கணக்கான முறையில் இந்த வருஷம் ஆனந்தமாக வாழ்வதற்கு அருள் புரியணும். சிங்கப்பூர் வாசகி அம்மா குடும்பத்திற்கும், வராகி இல்லத்தில் வாழும் சென்னை தொழிலதிபர் திருவொற்றியூர் வராகி இல்லத்தில் இருக்கும் தர்மபத்னி சாந்தி, அவங்க கணவர், மகன், மருமகள், பேர குழந்தைகள் சார்பிலும், இங்கு வந்திருக்கிற அனைத்து பக்தர்கள் சார்பிலும், வராகி அம்மா இன்று நான் சிறப்பு அபிஷேகம் துர்காதேவிக்கு படைத்தேன். ஆனால் அதில் ஒரு குறைகள் நடந்தது. அந்த குறைகள் மூலம் என் மனநலம் எல்லாமே பாதிக்கப்பட்டு விட்டேன். இதை யாரும் குற்றம் சொல்லி முடியாது. கோயிலை கட்டியவன் நான் தானே, அதுக்கு நான் தானே பொறுப்பு. மனிதர்கள் தவறு செய்வதற்கே பிறந்தவர்கள். நான் பார்க்காத விட்டுவிட்டேன். என் உடல்நலம் நிலையை கருதி அதிலிருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் என் மனம் சரியாக வரவில்லை. வராகி தாயே, இப்பொழுது தீபார்த்தனை நடைபெறும். பார்த்து கொண்டிருப்பவர்கள், வணங்கி கொண்டிருப்பவர்கள் எல்லோருக்கும் வராகி அம்மா பரிபூர்ண அருள் புரிய உங்கள் பொற்பாத திருவடி கமலத்தை வேண்டி இந்த தீபஜோதி சாட்சாய் வராகி அம்மா, நீயாவது மனமுருகி அந்த அமெரிக்கா அருட்செல்வர் விஜயநாராயண் குடும்பத்திற்கும், சிங்கப்பூர் ஆசா குடும்பத்திற்கும், சென்னை சாந்தி அம்மையார் அவங்க குடும்பத்திற்கும் நீ நல்லருள் புரியணும். எல்லாருடைய பிரச்சனைகளை வெற்றியாகணும். சத்தியம் நீ பேசணும். ரொம்ப மன ரீதியில் பாதிச்சிருக்கேன். ஒருத்தர் கூட சரியாக இல்லை. ஸ்லோகம் இல்லை, மந்திரம் இல்லை, சுத்தம் இல்லை. ஆலய வழிபாடு என்பது 100 வருஷம் தவம் இருந்தால் தான் ஒரு சிவனையே தொட முடியுங்க. நான் சொல்கிறேங்க, இன்றைக்கி சர்வசாதாரணமாக எல்லாரும் சிவனை பூஜை பண்ணுற மாதிரி தட்டில் எவ்வளோ ரூபா உழுதான் பார்க்குறோம். 500 ரூபாய்க்கெல்லாம் மரியாதை இல்லை. 5000 கொடுக்குறியா 10,000 கொடுக்குறியான்னு கேட்குறாங்க. நாடு வியாபாரம். அதனால்தான் உலகம் அழிவை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. யாரும் தப்பிக்க முடியாதுங்க. மக்கள்கிட்ட யாரெல்லாம் பணம் முடுங்கினாங்களோ, அது நானாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் இறைவனால் தண்டிக்கப்படுவார்கள். அரசன் நின்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். உங்கள் எல்லோருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து வராகி தாய்க்கு இந்த பூஜையை நிறைவு செய்கிறேன்.